Hi friends, today's special stir fry waterground, அதாவது சொரக்காய் பிரட்டல். நம்ம பொதுவாகவே சொரக்காய் சாம்பாரில் தான் போடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரட்டுவோம். ட்ரையாக பிரட்டி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சோறில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாதி சொரக்காய் எடுத்துக்கங்க, ஆஃப். அதை எடுத்து தொல்லை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக தின்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து மற்ற பொருட்கள் 4 பூண்டு கொந்திக்கிங்க, காஞ்ச ஊடம் 1 டேபிள் ஸ்பூன், 2 ஊசி மிளகாய், அதாவது சிவப்பு மிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, அதையும் சிறுசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இவ்வளோ தான் அதோட பொருட்கள். இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருந்தா தாளிப்பு பொருட்கள், அதாவது ஊசி மிளகாய் 2 ஊசி மிளகாய், காஞ்ச ஊடம், கொந்திய பூண்டு 4 பூண்டு. ஸோ இவ்வளோதான் அதோட பொருட்கள். இதை போட்டு நல்லா தாளிப்போம். எண்ணெயில் நல்லா நம்ம தாளிக்கிறப்ப அது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வரும். பூண்டெல்லாம் நிறம் மாறிடும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சொரக்காவை இதில் போட்டுருவோம், வாட்டர்கிரவுண்ட். ஸோ இதை போட்டு இதையும் கிளறி விடுவோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஃபிஷ் சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். ஆஃப்டர் 3 மினிட்ஸ் நல்லா வந்துருச்சு. சூப்பராக வந்திருக்கு. தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு சேவிங் பிளேட்டில் போட்டு சுட சுட வெள்ளை சோத்துல போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். Bye-bye. Drop it.